தமிழக முதல்வர் கழகத் தலைவர் அவருடைய சட்டப்படியான எடுத்த அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்றே கருதுகிறேன். தமிழக முதல்வர் கழகத் தலைவர் அவருடைய சட்டப்படியான எடுத்த அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்றே கருதுகிறேன். அதாவது கடந்த 3 மாதங்களாக, அதாவது டிசம்பர் 21 முதல் இன்று மார்ச் 22 வரை கடந்த 3 மாதங்களாக விழுப்புரம் மாவட்ட திமுகவில், அதாவது விழுப்புரத்தை ஒரு பெரிய நகரமா உருவாக்கிய, விழுப்புரத்தை செதுக்கிய சிற்பி அண்ணன் பொன்முடி அவர்கள் ஒரே ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பால் இன்னைக்கு 3 ஆண்டு காலமாக விழுப்புரம் மாவட்ட மக்களின் மன உளைச்சலுக்கு, கட்சிக்காரர்களின் மன உளைச்சலுக்கும் அவருக்கும் மன உளைச்சலை உண்டாக்கிய ஒரு தீர்ப்பு இன்று மார்ச் 22, 2024 தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமிகு சந்திரசூட் அவர்களால் நிவர்த்தியாகி இருக்கிறது. இன்று மீண்டும் அமைச்சராக இருக்கும் அண்ணன் பொன்முடிக்கு விழுப்புரம் மாவட்ட மக்களின் சார்பாகவும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் நன்றிகள். தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கும் தமிழக மக்களும் நன்றிகள். இதற்கு உறுதுணையாக இருந்த ஊடக நண்பர்களுக்கு நன்றிகள். விழுப்புரம் மாவட்ட தோம்புசா, விழுப்புரம் மாவட்ட கட்சி திமுக சார்பில் மிகவும் நன்றிகள். ஆமாங்க, 3 மாச காலமா நாங்க மன உளைச்சல், கொஞ்சம் நெஞ்சம் மன உளைச்சல் இல்லைங்க. அதாவது கட்சிக்காரங்கள இருந்து அத்தனை பேரும் மிக வேதனையும் சோர்வும், எங்களுக்கு ஏற்பட்ட சோர்வுக்கு அளவே இல்லை. இன்று அதுக்கு தீர்வு விதமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மருந்து தடவி உள்ளார். அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. அதுதான் சொல்றேன். அதாவது கீழ்கோர்ட்டு விடுதலை செய்தது, ஹைகோர்ட் அது எதற்காக செய்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இதற்கு முழுக்க உச்சநீதிமன்றம் அருமையான ஒரு தீர்ப்பை தந்து, அதாவது வரலாற்றிலே இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியான தீர்ப்பு தந்திருக்காங்க. அதுல ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மிக சப்போர்ட் தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்காரர்கள், தமிழ்நாடு முழுவதும் திமுக காரர்கள், கூட்டணி கட்சியினர், இந்தியா கூட்டணியினர் மிக உற்சாகமாக செயல்படுறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் இந்த தீர்ப்பு மிக உற்சாகமாக இருக்கிறது எங்களுக்கு. அவர்தான் அந்த விழுப்புரத்தை கட்டி அமைத்தவர். சின்னோண்டு சிற்றூராக இருந்த இந்த விழுப்புரத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு நகரமாக உருவாக்கிய பெருமை அன்னார் பொன்முடிக்கு உண்டு. அதனால்தான் நாங்கள் விழுப்புரம் மாவட்ட மக்களால் விழுப்புரத்தின் விடிவெளி என்று நாங்கள் அழைக்கிறோம் அவரை.